குறிப்பிட்ட ஒரு சபையில் ட்ரம்ஸ் அடித்து சத்தம் போட்டு கைதட்டி பாடுவது வழக்கமாக இருந்தது. அன்பானவர்களே, இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் எங்களுக்கு தொந்தரவு இருக்கிறது என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார்கள். இவர் போய் என்ன பண்ணுறாரு, பணத்தை கொடுத்து இதை ஆஃப் பண்ணிருங்கிறார். இதை பார்த்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை எப்படி பின்பற்றுவார்கள்? இயேசுவை யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த விக்கிரகாராதனை பாடல்களை போட்டு இவங்கள தொந்தரவு பண்ணாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அடிக்கிறத விடல, கைதட்டுறதை விடல, சத்தம் போட்டு பாடுறதை விடல. ஆனால் அவங்கள அந்த சத்தமெல்லாம் வெளியே போகாதபடி அவர்கள் அதை அடைத்து விட்டார்கள். கர்த்தரை ஆராதிப்பது என்பது வேதம் சொல்வது என்னவென்றால், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறபடி தொழுது கொள்ள நம்மை அழைத்திருக்கிறார். மற்றவர்கள் குறை சொல்லவோ குற்றம் சாட்டவோ அல்ல. நற்கிரைகளை செய்வதற்கு நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதனால் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். மற்றவர்கள் பாராட்டாவிட்டாலும் பரவாயில்ல, தூசிக்க கூடாது. நம்மை தூசிப்பது ஆண்டவரை தூசிப்பதற்கு அடையாளம். இதை சிந்தித்தவளாக நீங்கள் ட்ரம்ஸ் அடிங்க, பாட்டு பாடுங்க, நல்லா கைதட்டுங்க. ஆனால் மெல்லமாக செய்யுங்க. மற்றவர்களுக்கு இடரலாக இல்லாமல் நீங்கள் ஆராதிங்க. ஆண்டவரும் மகிமைப்படுவார். மற்ற ஜனங்களும் உங்களை இகழ மாட்டார்கள். புகழாவிட்டாலும் பரவாயில்ல, இகழ மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் வருவதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.